Hello friends, welcome to our channel athiranbiztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் பேன் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் அறிக்கை விட்டுருக்காங்க எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் பேன் பண்ண சொல்லி. ஸோ இதனால் பல பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டாலும் நம்ம நாட்டுக்கு நம்ம உலகத்துக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம். ஸோ இப்போது இதனால் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆக போகுது. ஒரு பயங்கரமான ஒரு மேசிவ் ஹிட் கொடுக்க போகிற பிஸ்னஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீராந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக சேரும். நம்ம சேனலில் முக்கியமாக பிஸ்னஸ் ஐடியா, இன்ஃபர்மேஷன்ஸ், நியூ பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிய வைக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி. போகிறோன்னா ஒரு புதுமையான தகவல். கவர்மெண்ட் அறிக்கை விட்டுருக்காங்க எல்லா பிளாஸ்டிக்கையும் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான விஷயம், எல்லா பிளாஸ்டிக்கும் கிடையாது, மைக்ரான்ஸ் 100 மைக்ரான்ஸ்க்கு கீழே என்னென்ன பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தான் பேன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50 மைக்ரான்ஸ்லேருந்து 75 மைக்ரான்ஸ் லாஸ்ட் இயர் சொன்னாங்க. இப்போ 75லேருந்து 100 மைக்ரான்ஸ்க்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பேன் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் வாட் the government says now. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டோம்னா நம்ம அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆல்ரெடி ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கோம், பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் வீடியோ who want to start a business in plastic recycling business. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸை படி நம்ம ப்ராடக்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறையவே ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 120 மைக்ரான்ஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு மேலே இருக்க மைக்ரான்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ண முடியும். பட் இதுக்குள்ளே இருக்கிற கீழே இருக்கிற மைக்ரான்ஸ் உள்ள பிளாஸ்டிக் எதையுமே நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக ஆயிரும். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டுருவீங்க, அந்த குப்பையோடு அதே மக்கி அது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆயிரும். ஒன்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்காக ஆயிடுச்சுன்னா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னா அது எங்கே போகும்னா, அது ஓஷனுக்கோ கடலுக்கு போகும், இல்லைன்னா நம்ம ஃபுட்டோட கலக்கும். பேன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டுமே 11.5 டன்ஸ் மெட்ரிக் டன்ஸ் உற்பத்தி பண்ணுறோம், எவ்ரி இயர் உற்பத்தி பண்ணுறோம். அப்புறம் இம்போர்ட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 2.5 டன்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13 டன்ஸ் கிட்ட. இதுலேருந்து பொல்யூஷன் மட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5 மெட்ரிக் டன் நம்ம பொல்யூஷன் மட்டுமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எந்த ரீசைக்கிளும் எதுவும் பண்ண முடியவில்லை. ஸோ இதனால் பர் கேபிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம இந்தியன் பாப்புலேஷனை வச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கும் தலைமையில் நிற்கிறது பார்த்திங்கன்னா 4 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் நிற்கிது, ரீசைக்கிள் பண்ண முடியாமல் வேஸ்டேஜாக நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு ஹியூஜான ஒரு பொல்யூஷனில் நம்ம இருக்கோம், நம்ம நாடு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு தான் நம்ம இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறோம். ஸோ இதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம நாடு சீக்கிரமே முன்னுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு புது கருத்து. ஸோ நம்மளோட கருத்துக்கு வரும். நம்மளோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாபம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ராஃபிட் அடையணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாஸ்டிக் தடை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிவிஷனில் தடை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல், ஸோ ஸ்பூன்ஸ், அப்புறம் ஷேஷே, இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஷேஷே. ஸோ இது மாதிரி பல பொருட்களில் தடை செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே தடை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் தேடிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை தடை செஞ்சுருக்காங்கன்னா இன்னொரு அல்டர்னேட் ப்ராடக்ட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், சீக்கிரமே வரணும். ஸோ சீக்கிரம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, நம்ம அல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ், இப்போ இந்த பிளாஸ்டிக் ரீயூசபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேம்பு ப்ரஷ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதுதான் ஒரு லான்ச்சாக இருக்க போகுது. ப்ரஷ்ஷில் இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பேம்பு கொடுத்துருவாங்க. ஸோ இது நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளே பாட்டில்ஸ், இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக இருக்கும். இப்போ எடிபிள் கட்லரிஸ், அப்புறம் பயோடிகிரேடபிள் பேக்ஸ், அப்புறம் பேம்பு அண்டு வீட் அந்த ஸ்ட்ரா உரிகிறோம் பார்த்தீங்களா, அதை பேம்பு இல்லைனா வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின், அப்புறம்
இந்த குக்வேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூட்டென்சில்ஸ்லாம் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து க்ளேவாக, ஸோ நம்ம மண் பாத்திரங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. காம்போஸ்டேபிள் கார்பேஜ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் பேக்ஸ், கார்பேஜ் பேக்கு. ஸோ நீங்கள் பிளாக் கலரை விட்டுட்டு இந்த பேக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி கட்லரிஸ், இந்த ஸ்பூன், ஃபோர்க் இதெல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த வுட்டன் கட்லரிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் வேக்ஸ் ரேப். இப்போது நீங்கள் அந்த ரேப் இருக்கும் பார்த்தீங்களா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பீ வேக்ஸ், அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ் மாடலில். ஸோ இட் வில் பி a huge சக்ஸஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இன்ஸ்டியூட்டில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டர் ஆயில், இந்த விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். அது நான் எடிபிள் கேஸ்டர் ஆயிலை வந்து செல்லுலோஸோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. ரியாக்ட் பண்ணுறப்ப அது வந்து ஒரு பாலிமர் ப்ராடக்டாக டெவலப் ஆகுது. அது பேர் வந்து டை ஐசோசைனேட் காம்போனண்ட்டாக அது உருவாகுது. ஸோ இந்த பாலிமர் வந்து ரொம்பவே வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், வாட்டர் லீக் பண்ண வைக்காது, நான் டாக்ஸினிக், ஸோ டாக்ஸின் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து இது வந்து பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். ஸோ எல்லாமே ஒரே இதில் வரதுனால இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் திங்க் பண்ணலாம் நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு நம்புறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye.